Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா RRB Group D எக்ஸாம் physical test கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு. அதோட டீடைல்ஸ் பிளஸ் எக்ஸ்பெக்டடான கட் ஆஃப் பார்க்க போறோம். ஃபைனல் கேண்டிடேட்ஸ் ஃபார் டிவிக்கு எத்தனை பேரை கூப்பிட போறாங்க, ஃபைனலாக எத்தனை பேரை கால்குலேட் பண்ணுவாங்க, அப்புறம் இது எல்லாமே சென்னை ஜோனுக்காக நம்ம பார்க்க போறோம். சென்னை ஜோனோட வேகன்சி மட்டும் பார்க்கும்போது 9579 வேகன்சி இருக்கு. ஓகேவா, இதுக்கானது தான் நம்ம டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம இருக்கிறது rrcmas.inல இருக்கிறோம். ஓகேவா, இந்த வெப்சைட்டில் வந்து ஃபிசிக்கல் பிஇடி நடந்துச்சு இல்லையா, அதில் 19ஆம் தேதியிலிருந்து எல்லா ரிப்போர்ட்டும் ஒவ்வொரு நாளும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்தது 23ஆம் தேதி, அதோட ரிப்போர்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதில் எல்லாமே இருக்குது, இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகேவா, இப்போ நான் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி 23ஆம் தேதி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகிருக்கும். எல்லாரும் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்களோ அதோட ஃபுல் டீட்டெயிலும் அதில் வந்திருக்கும். குவாலிஃபைடு லிஸ்ட்டு மேலே இருக்கும், நான் குவாலிஃபைடு வந்து கீழே இருக்கும். இது ஓகேவா, மொத்த லிஸ்ட்டும் இது இருக்கும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, குவாலிஃபைடு எத்தனாம் தேதி எல்லாமே இருக்கும். இதோடது ஓகேவா, இதோடது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் நம்ம ஷேர் பண்ணிடலாம். நீங்கள் அது மூலியமாக டவுன்லோட் பண்ணி நோட்லைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் நம்பர் இதில் இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். ஓகேவா, நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் நம்ம விட்டுருக்கிறது வந்து இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட டீட்டெயில்ஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிஇடி நடந்துச்சுலையா 5 நாளில், அதோட ஒரு சும்மா ஒரு சம்மரி நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஓகேவா, இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணா நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கமெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் லிங்காக நான் கொடுத்துறேன். ஓகேவா, மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு RRB குரூப் டியோட பிஇடியோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது 10ஆம் தேதி நடந்தது பார்க்கும்போது குவாலிஃபைடு மட்டும் 3071, நாட் குவாலிஃபைடு 1419. ஓகேவா, அதே இதில் ஆப்சென்ட் ஆன பார்த்தீங்கன்னா 700 பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. ஓகே, அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு பர்சன்டேஜாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது 59% குவாலிஃபைடு ஆகிருக்காங்க. 20ஆம் தேதி பார்க்கும்போது 3397 பேர் குவாலிஃபைடு ஆகிருக்காங்க, 1256 பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க, அதாவது நான் குவாலிஃபைடு ஆகிருக்காங்க. 537 பேர் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. மொத்தம் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 65% எடுத்துருக்காங்க. ஓகே, 65.4 எடுத்துருக்காங்க. ஓகே, 21ஆம் தேதி பார்க்கும்போது 3517 கேண்டிடேட் வந்து குவாலிஃபைடு ஆகிருக்காங்க, 1210 நான் குவாலிஃபைடு ஆகிருக்காங்க, 463 இவங்க வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. இவங்க அன்னைக்கு தான் அந்த இதுலேயே நடந்ததுல 21ஆம் தேதி தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜில் பாஸ் ஆகிருக்காங்க. ஓகே, குவாலிஃபைடு ஆகிருக்காங்க. 67% கிட்ட 68% கிட்ட ஆயிருக்காங்க. 22ஆம் தேதி பார்க்கும்போது 3224 பேர் குவாலிஃபைடு ஆயிருக்காங்க, 1390 பேர் வந்து நான் குவாலிஃபைடு ஆயிருக்காங்க. ஆப்சன்டேஷன் பார்த்தீங்கன்னா 576 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அன்னைக்கு பார்க்கும்போது 62% அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 23ஆம் தேதி பார்க்கும்போது குவாலிஃபைடு வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகேவா, 638 பேர் தான் குவாலிஃபைடு ஆயிருக்காங்க, 1303 பேர் நான் குவாலிஃபைடு ஆயிருக்காங்க, 762 பேர் அவங்க ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. பார்க்கும்போது 33% தான் அவங்க லாஸ்ட் டேல கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ ஓவரால் ஆப்ஷன் மட்டும் பார்க்கும்போது 3038 பேர் ஆப்ஷன் மட்டுமே ஆயிருக்காங்க. ஓகேவா, அப்போ செலக்ட் ஆனவங்க நீங்கள் பார்க்கும்போது 13847 பேர் குவாலிஃபைடு ஆயிருக்காங்க. ஓகேவா, இவங்க எல்லாமே பிஇடியில் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா, அது நான் குவாலிஃபைடு. இந்த இடத்துல இவங்க இருக்காங்க இல்லையா, நான் குவாலிஃபைடான பீப்புள் என்னன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறாங்க. ஓவராலாக நம்ம பர்சன்டேஜாக பார்க்கும்போது 59% பாஸ் ஆகிருக்காங்க, மீது இருக்க 41% ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான் இந்த இதில். ஓகேவா, நம்ம இதோட சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். மொத்த கேண்டிடேட், அதாவது பிஇடிக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் எஃபிஷியன்சி டெஸ்ட் கூப்பிட்டது கால்ஃபர் பண்ணது 23,463 பேர். ஓகேவா, அதில் செலக்ட் ஆனது வந்து 13,847 பேர். ஓகேவா, இதான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா, ஆனால் நம்மளோட சென்னையோட வேகன்சி நீங்கள் பார்க்கும்போது 9579. ஓகேவா, 9579 சென்னையோட வேகன்சி. இது என்ன அப்படின்னா, இது வந்து சிசி ஆக்ட் முடிச்சிருக்காங்க, பிடபிள்யூஎஸ் இருக்காங்களே, எக்ஸிபிஷன் இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடியும் அவங்க பிசிக்கல் டெஸ்டே கிடையாது இல்லையா, அவங்களுக்கான வேகன்சி இதில் போயிடும், இது எடுத்துருவாங்க, இது அவங்களுக்கான வேகன்சி, அவங்க உள்ள வந்துருவாங்க, இந்த 1914 வந்துருவாங்க. ஓகேவா, மீத இருக்க வேகன்சி தான் நம்ம டிவிக்கு போக போறோம். இந்த 13,847 இருந்து கூப்பிட போறவங்க வந்து இந்த 7,665 பேரை தான் டிவிக்கு கூப்பிட போறாங்க. ஓகேவா,
இவங்களை இத்தனை பேர் தான் கூப்பிட போகிறாங்க, நல்லா நோட் பண்ணி இத்தனை பேர் தான் கூப்பிட போகிறாங்க. அப்போ இந்த இடத்துலையும் இந்த 6182 பேர் எக்ஸிட் ஆவாங்க. இந்த இடத்துலையும் அவங்களை கூப்பிட முடியாது, ஏன்னா அவ்வளோதான் இருக்குது வேகன்சி, இத்தனை வேகன்சி தான் இருக்குது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இத்தனை பேர் தான் அவங்க போக போகிறோம் அப்படின்றது மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க, தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இத்தனை பேர் வெளியே போயிடுவாங்க, இந்த இடத்துலையும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல இத்தனை பேர் எக்ஸிட் ஆவாங்க, இந்த இடத்துல எக்ஸிட் ஆக முடியாது இருக்குது. ஓகே, எக்ஸிட் ஆவாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன வகையான கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகே ஓகே, இந்த கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதோட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு செலக்ட் பாஸ் ஆகிருப்பாங்களா அவங்களுடைய கட் ஆஃப் ஒரு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணால் கட் ஆஃப் தான். ஓகேவா, இப்போ இதுதான் பிஇடி கூப்பிட்ட கட் ஆஃப்ஸ். ஓகேவா, இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இப்போ நார்மலைசேஷன் மார்க் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 61 வச்சுக்கோங்க, இது 61, இது 50 வச்சுக்கோங்க, இது 50, இது வந்து 44, இது 56. ஓகேவா, இது இருக்கு இல்லையா, இதை தான் அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்காங்க ஃபார் பிஇடிக்காக. ஓகேவா, ஆனால் இதுலேருந்து உங்களுக்கு எப்படி அந்த ப்ளஸில் தான் வரும், ப்ளஸில் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு 5 வரும். ஓகேவா, ஃபைனல் கட் ஆஃப் நீங்கள் பார்க்குற போது, அதாவது டிவிக்கு, ஓகேவா, டிவிக்காக பார்க்குற போது நமக்கு யூஆர்னு பார்க்கும்போது உங்களுக்கு 65 கிட்ட வந்துடும். ஓகேவா, 65 கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ப்ளஸ் ஆர் மைனஸ் தான், நான் மேக்ஸிமம் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் அப்புறம் பாருங்கள், இது 50னா ஒரு 55 எஸ்டிக்கு வரும். எஸ்டிக்கு வந்து பார்க்கும்போது 44, ஒரு 5னா 49, ஒரு 50 கிட்ட வரும். ஓகேவா, கிட்டத்தட்ட 50 கிட்ட வந்துடும். இங்கே நீங்கள் பார்க்கும்போது 55னா இங்கே ஒரு 60 கிட்ட, நமக்கு ஒரு ஓபிசிக்கு 60 கிட்ட வந்துடும். இங்கே 40னா 45 கிட்ட வந்துடும். ஓகேவா, இதுன்னு தான் நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, இந்த இதில் உங்களோட கேட்டகரியோ யூஆரோ அதில் இருக்கீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆயிருங்க. ஓகேவா, மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 55க்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்கனாலே உஷாமல் நீங்கள் ரெடி ஆயிருங்க. ஓகேவா, டெஃபினட்டாக நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதில் இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 2018 வந்து ஒரு 1000 வேகன்சி இருக்குன்னா 1:2 எடுத்திருப்பாங்க. ஓகே, 2018 கூப்பிட்டு ஃபைனலில் டிவி கூப்பிட்டு 1:2 கூப்பிட்டாங்க. ஆனால் இப்போ இது வந்து 2019 இல்லையா, இப்போ அவங்க கொடுத்துட்டாங்க என்ன 1:1 தான் கூப்பிடுவாங்க. ஓகேவா, இப்போ 1000 பேர்னா 1000 பேர் தான் கூப்பிட்டு 1000 பேர் ஓகே ஆனவங்களை போஸ்டிங்கில் உட்கார வைப்பாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று கான்செப்டே இனிமேல் வராது. ஓகேவா, அப்படி கிடையாது, வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அப்போ அதோட கட் ஆஃப்ன்ற போது இதுதான், இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் தான், இது ஃபைனல் கிடையாது, எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேவா, எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேவா, எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் இது. ஓகேவா, நம்ம எதிர்பார்க்குறோம், இதை விட கம்மியாக வந்துச்சுன்னா நிறையா நம்ம நண்பர்கள் போவாங்க. கொஞ்சம் இதே அளவில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான அந்த 7700 வேகன்சி கிட்ட போவாங்க, எடுப்பாங்க. ஓகேவா, அவங்களுக்கு தேவையான எடுத்துருவாங்க. ஓகேவா, இதுதான் மெயினானது, புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் ஓகே இதில் வந்து கொஞ்சம் பேர் வெளியே போகணும் இல்லையா, எக்ஸிட் ஆவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் வரி பண்ண வேண்டிய ஏதோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி வந்தது பெரிய வெற்றி தான், சக்ஸஸ் தான். ஓகேவா, ஏன்னா இப்போ ஒரு 100 பேர் போறீங்க, உங்களுக்கு வேகன்சி 10 பேர் தான், 10 பேர் தான் போக முடியும். அப்போ மீதி இருக்க 90 பேர் தோத்தவங்க கிடையாது, பட் அவங்களுக்கு தேவையானது 10 பேர் தான். ஓகேவா, நீங்கள் எல்லாரும் வெற்றியாளர் தான், நல்லா மைண்ட் நீங்கள் புரிஞ்சுங்க, வெற்றியாளர் தான். பட் ஆனால் இந்த சமயத்தில் அவங்களுக்கு இத்தனை வேகன்சி தான் இருக்குது, இத்தனை பேர் தான் காலி இடம் இருக்காங்க, உட்கார வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா, அப்போ நீங்கள் வெற்றியாளர் தான். பட் ஆனால் இந்த இதில் இப்போ போக முடியல, உள்ளே போய் உட்கார முடியல, அவ்வளோதான். ஓகேவா, அந்த சூழலில் இன்னைக்கு நிலவரத்தில் பண்ண முடியல. ஓகேவா, பட் ஆனால் மனம் தளராமல் நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம் வரப்போகுது. ஓகே, இதே குரூப் டிஆர் இருக்கும், என்டிபிசி வரப்போகுது. இது இல்லாமல் எஸ்எஸ்சியில் நிறைய வேகன்சி வந்திருக்கு, ஜிடி வந்திருக்கு, எம்டிஎஸ் வந்திருக்கு, இன்டெலிஜென்ட் பீரோவில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், உங்களால் முடியும். ஓகேவா, புதுசாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே ஆல்ரெடி படித்தது தான். நீங்கள் ரீகால் தான் பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவை ஒரு வேலை தான், அதில் நீங்கள் மனம் தளராமல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நம்ம சேனல்லையும் அதே இது ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கான சேனல் தான் நம்ம சேனல். நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு உடம்புல வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜிகே ஜிஎஸ் இது எல்லாமே நம்ம இதில் நீங்கள் 1 or 2 வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் வந்து இதோட பிடிஎஃப் முக்கியமான கண்டென்ட்ஸு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க்கும், கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஓகேவா, இதில் வேற ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்.
உங்களுக்கு இந்த டிவி கூப்பிடுறது பிப்ரவரி மந்த் ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஓகே, டிவி வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மே, மார்ச், ஏப்ரல்ல நீங்க போஸ்டிங்ல உட்காந்துடலாம். அந்த 2 மாசத்துக்குள்ள போஸ்டிங்ல உட்காந்துடலாம். ஓகேவா, உங்க கையில இருக்கும். அதாவது செலக்ட் ஆயிருக்கீங்க, 7700 பேர் கிட்ட இருக்காங்க, ரஃபா 7665 பேர் எக்ஸாக்ட்லி. பட் அந்த மெம்பர் எல்லாமே மேக்சிமம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நீங்க போஸ்டிங்ல உட்காந்துருப்பீங்க, பொசிஷன் உட்காந்துருப்பீங்க. ஓகேவா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். வாழ்வு வளமுடன். மீண்டும் மீண்டும் நீங்க அடுத்தடுத்த லெவல் முன்னேறது மாற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்வு வளமுடன். உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.